மக்களே, இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஜான் கேஃபேவோடைய சாயல்குடியிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடலாடி விளக்கு அவுட்லெட்டுக்கு தான் வந்திருந்தோம். உள்ளே நம்ம ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் எனக்கு லிட்ரலாக பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் கொஞ்சம் பாருங்களேன். அவங்க ஜான் கேஃபே, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாட்ஜு, அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அவங்களுடைய பெட்ரோல் பங்க்கு. ஈவினிங்கில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலியாக வந்து அப்படியே பெட்ரோல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. மேலே வந்து தூரத்துலேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏ ராயல் பேலஸ் அப்படின்னு நம்ம மேலே லாட்ஜும் இருக்குது, அங்கேயும் வந்து ஸ்டேவும் பண்ணுறாங்க. ஸோ லொக்கேஷன் சான்ஸே இல்லை, ஃபுட்டு அதை விட பயங்கரம். Cupcake Faluda. அந்த பர்கரு சூடாக இருந்துச்சே தவிர மற்றபடி செம்மையாக இருந்துச்சு. மொஜிட்டோ அதெல்லாமும் சூப்பராக இருந்துச்சு. பக்கெட் ஃபலூடா இப்போ ஒரு புது ட்ரை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து கண்டுபிடிச்சி சாப்பிட்டா தான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்கிற மாதிரி புது ஒரு வெரைட்டி. பக்கெட் சைஸ் கொஞ்சம் சின்னது தான், பட் இருந்தாலும் ஒரு பக்கெட் ஃபலூடா அப்படின்னும் போது சரி என்ன தான் இருக்கும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் யூஸ்வலாக ஃபலூடாவில் இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு நல்ல வைட் ரேஞ்ச் ஆஃப் மெனு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற க்ரௌட், அதுவும் முக்கியமாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் சாயல்குடி இல்லைனா வந்து இந்த கடலாடி விளக்கு சரௌண்டிங்ஸில் எங்கேயாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த லொக்கேஷனில் இருந்தாலோ ஜான் கேஃபே வந்து சொல்லுங்கள், போய் விசிட் பண்ண சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட்டும் பண்ண சொல்லுங்கள். அடுத்த லொக்கேஷன் தூத்துக்குடி அனுப்புகிறாங்க. இதுலேருந்து உள்ளே வாரி இப்படி கொண்டு வரோம். அந்த இதுலேருந்து அங்கே மாற்றி அங்கே இருந்தாங்க வரும். மீன் வைக்கிற இடம் எங்கே இருக்குன்னா இந்த பாக்ஸ் அந்த ஓப்பன் இருக்குல்ல, அந்த ஒரு ஓப்பன் இருக்குல்ல எல்லாத்துலேயும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் இருக்குது, ஐஸ் ரூம். அதில் வச்சு தான், ஏன்னா நீங்கள் காலையில் பிடிக்கிறீங்கன்னா ஈவினிங் நல்லபடியாக கொண்டு வரணும்னா ஐஸ் போட்டு தான் போகிறோம். ஆல்ரெடி அதில் வந்து ஐஸ்லாம் போகும்போது கொஞ்சம் எஸ் ஒரு 45 bars 50 bars கொண்டு போவோம். அதை என்ன சொல்கிறது, மாவாக்கு குறிச்சு கொண்டு போவோம். மக்களே, இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோடைய ஃபிஷ்ஷிங் ஹார்பரில் தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 மணிக்கே பார்த்தீங்கன்னா என்ன க்ரௌட் இருக்குது பாருங்கள். ஸோ 2 மணிக்கெல்லாம் வந்து மொத்தம் காலி ஆகிடுமா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்க வந்து கேரளாவுக்கு மார்னிங் 6 o'clock ரீச் ஆகி அங்கே வந்து செல் பண்ணணும். நம்ம போட் பார்த்துருந்தோம், போட்டில் எப்படி அவங்க மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம். மீனை எப்படி எடுத்துகிட்டு வராங்க, அது எப்படி அங்கே பாருங்கள் கூட்டம் வந்து பாருங்கள், அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏலம் விட்டு செல் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது வாங்கிட்ட அப்புறம் அவங்களோட டப்பாவில் போட்டு பின்னாடி வேன்லாம் நிற்கிது இல்லையா, அந்த வேனில் போட்டு கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து திரிச்சிட்ருக்காங்க. ஸோ பிஸியஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் ஹார்பர், அதை நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மகளே, இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஸ்ட்ரீட்ஸில் வந்து ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு யாரும் ட்ரிபிள்ஸ்லாம் போனோன்னு நினைக்காதீங்க. மணி நைட்டு 11:30, டிராஃபிக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் நாங்கள் வந்து ட்ரிபிள்ஸ் போகிறோம், ஹெல்மெட் போடல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. வாடகை வண்டிங்க. ஆமாம்,
ஹெல்மெட்ல கார்ல வந்தாங்க, இப்போ பைக்ல போயிட்டு இங்க இருக்கோம். இருந்த ஒரு நல்ல உள்ளம் நமக்கு வந்து ஒரு பைக்கை கொடுத்தாரு. ஸோ அந்த பைக் எடுத்துட்டு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். பொரிச்ச பரோட்டா சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ரென்விக் சார் வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல கடைக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்காரு, நம்ம அவரை வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன கடைக்கு கூப்பிட்டு போவார்லாம் தெரில, பார்ப்போம். சார் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சார் தூத்துக்குடியில் இருக்கிற சரவணாதிக்கு எங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்படியே எங்க பாருங்க, மொத்த டேபிளை வந்து நிறைச்சி வச்சிருக்காரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டு வெறும் தோசையும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. சார் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிளெயின் தோசை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சான்ஸே இல்லை சார் டேஸ்ட். பொரிச்ச பரோட்டா, இந்த பக்கம் காடை தான் இப்போ நான் ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணேன், நாட்டுக்கோழி டேஸ்ட் பண்ணல. ஸோ தூத்துக்குடி வந்தீங்க அப்படின்னா சரவணாதி மஸ்ட் ட்ரை. தூத்துக்குடினாலே பொரிச்ச பரோட்டா, பட் சைட் டிஷ்லாம் வந்து தரோம். மக்களே, சரவணாதி ஹோட்டலில் சாப்பாடு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். யூஸ்வலாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம ஊர்லலாம் வந்து சோம்பு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வறுத்த அரிசி கூட சோம்பு கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் நாங்களே யோசிச்சோம் அது எப்படி சாப்பிட்றதுன்னு, பட் நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமாக இன்றைக்கி நாள் வந்து பார்த்தீங்கன்னா vlogனாலோ இல்லை சைட் விசிட்டோ இல்லை வந்து கடை விசிட்டோ இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நாள். காலையிலேருந்து இப்போ தான் நான் கேட்டேன் என்னென்னலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு. பசங்க கரெக்டாக சொன்னாங்க, என்ன சாப்பிடலன்னு வேணால் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. காலிலேருந்து எப்போ விடிஞ்சிருச்சோ அப்போ ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் சாப்பாடு நிற்கல. வர வழியில் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் பயங்கரமான மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் சாண்ட் கேஃபேல போயிட்டு பர்கரு அது இதுன்னு அது வேறு அடிச்சு தள்ளணும். இப்போது தூத்துக்குடி சரவணாதி ஹோட்டலில் வந்து பொரிச்ச பரோட்டா, அப்புறம் கல் தோசை, காடை, அப்புறம் நாட்டுக்கோழி, கலக்கி, ஆஃப் பாயில் மொத்தம் அடிச்சு காலி பண்ணிட்டோம். The next morning. குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு டே 3 ஆஃப் அவர் சவுத் தமிழ்நாடு சாண்ட் கேஃபே விளாக் ட்ரிப்பு. என்னடா சாண்ட் கேஃபே விளாக் ட்ரிப்புன்னு சொல்லி 2 அவுட்லெட் தான் காட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறது 2 அவுட்லெட்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண போகிற அவுட்லெட்டுக்கான சைட் விசிட்டு. அதெல்லாம் காட்டினா ஆல்ரெடி உங்களுக்கு போர் ஆகிடும். நாங்களே விளாக்னு சொல்லி உங்களை போர் அடிச்சிட்டு இருக்கோமான்னு தெரில. நைட்டு 2 மணிக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு வெளியில் ஒரு சூப்பரான ஹோட்டலில் ரூம் போட்டோம். ரூம் போட்டோன்னு தான் பேர், ஆனால் நைட்லாம் நான் ரூமில் இல்லவே இல்லை. ஏன்பா வெளில ஏதாவது சுத்த போயிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் உள்ளே வந்து 5.1 டால்பி சவுண்ட் எஃபெக்டில் தேட்டர் செட்டப் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் தேட்டர் செட்டப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அதுக்கப்புறம் காட்ஸில்லா பார்ட் 1, பார்ட் 2. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு நாள் மட்டும் நம்ம பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது, தண்ணி உள்ள ஓடுறது, போடுறது எல்லாம் சாப்பிட்டதுனால ரூம்லுக்கு காசு கொடுத்து கூட ரூமில் தங்காமல் பாத்ரூமில் நேற்று நைட்லாம் தங்க வேண்டியதாக போச்சு. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. சிவப்பு கொடி கூட ஆட்டி பார்த்துட்டேன், அது நிக்கிற மாதிரி இல்ல. சிவப்பு துணி ஆட்டினா பேர் எப்படிங்க நிக்கும்? இந்த சிவப்பு துணி ஆட்டினா தண்டவாளத்துல வர்ற ரயிலே நிக்குது. அவ்வளவு பெரிய ரயிலே நிக்கும் போது இட்டு நூண்டு பேதி நிக்காதா? சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி நானும் அந்த ஜுராசிக் பார்க்கு, காட்ஸில்லா படம்லாம் பார்த்துட்டு அங்கேயே நைட்டு செட்டில் ஆகிட்டேன். காலையில் தான் அது டயர்டாகி ஓரளவுக்கு சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு விட்ட உடனே ஒரு காலைல ஒரு 6 மணி 7 மணி இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு 1 hour படுக்கலாமேன்னு படுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9. ஸோ பக்காவாக ரெடியாகி இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ரெடியாகி இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இன்னும் நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே இருக்கிறாங்க. இங்கே காட்ஸில்லா படம் ஓடின மாதிரி அங்கே காஞ்சனா பார்ட் 1, பார்ட் 2 ஓடிச்சா அப்படின்றது அவங்க வந்தால் தான் தெரியும்.